ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெடிக்கோஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன். எந்த லெசனில் இருந்து அப்படின்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் லெசன்லேருந்து டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷனும் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சில கண்டிஷன் இருக்குது, இந்த பேஷண்ட்டுக்கு சில கண்டிஷன் இருக்குது, டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க பேஷண்ட்டில். அது எந்த நோய் அப்படின்னு அதோடய சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு டிசீஸை பற்றி பார்த்துடலாமா? ஓகே, இங்கே எ பர்சன் ஹேவிங் ரிப்பீட்டட் ரீடிங் ஆஃப் 140/90 millimeter mercury ஆஃப் பிளட் ப்ரெஷர். ஸோ ஹீஸ் ஹேவிங், அதாவது ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் எடுக்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் எடுத்து பார்த்தப்போ 2-3 ரீடிங் பார்த்தப்போ 140/80 இருந்திருக்கு. சிஸ்டோல் டயஸ்டோல் 140/90 இருந்திருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த கண்டிஷனில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. நார்மல் கண்டிஷனுக்கு 80/120 தான் இருக்கணும். 80/120 தான் இருக்கணும். ஆனால் இங்கே 140/90 இருக்குது. டயஸ்டோல் கம்மியாக இருக்குது. பட் சிஸ்டோல் பாருங்கள் 140 இருக்குது. ஸோ சிஸ்டோல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த டிசீஸ் பாருங்கள். A doctor found blockages in coronary artery due to the formation of blockage plaque by deposition of cholesterol, fat and fibrous tissue. This condition leads to, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரோட கொரோனரி ஆர்டரியில் பிளேக் ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளேக்னா நத்திங் பட் டெபாசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், ஃபேட் அண்ட் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. அப்படி பிளேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவரோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிளேக் வந்திருக்கு, அதுவும் கொரோனரி ஆர்டரியில். எந்த ஆர்டரியில்? கொரோனரி ஆர்டரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். கொரோனரி ஆர்டரி டிசீஸ், CAD அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனரி ஆர்டரி டிசார்டர் அது கொரோனரி டிசீஸ் இருக்குன்னு. ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னது? எ பேஷண்ட் ஹேவிங் இஷ்மியா விச் லீட்ஸ் டு டேஷ். இஷ்மியானா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும். இஷ்மியானா லோ ஆக்சிஜன் சப்ளை டு த ஹார்ட். ஓகே, ஹார்ட்டுக்கு ஒழுங்காக ஆக்சிஜன் போகாமல் இருக்கிற கண்டிஷனுக்கு பேர் தான் இஷ்மியா. அப்படி இஷ்மியா வந்துச்சு அப்படின்னா எதுக்கு லீட் ஆகும் அப்படின்னா ஆன்ஜினா பெக்டோரிஸ், நெஞ்சு வலி, சிவியர் செஸ்ட் பெயின். ஆன்ஜினா பெக்டோரிஸ்னால் என்னது? சிவியர் செஸ்ட் பெயின் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். டாக்டர்ஸ் ஃபவுண்ட் டிக்ரீஸ்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட் இன் அண்ட் பேஷண்ட் விச் லீட்ஸ் டு. பாருங்கள், டிக்ரீஸ்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்னா ஹார்ட்டால் பாடி நீட்ஸுக்கு பாடிக்கு தேவைப்படுற அளவுக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியலன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஹார்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு, தன்னோட வேலையை பார்க்க முடியாமல் ஹார்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு என்னது? ஹார்ட் ஃபெயிலியர். ஓகே. அடுத்து என்ன பாருங்கள். டாக்டர்ஸ் ஐடென்டிஃபைடு myocardial infarction and severe pain and necrosis in a patient which leads to. இதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது.
ஒன்று அந்த பேஷண்ட்டுக்கு மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னா ஹார்ட் சடனாக நின்று போயிடுறது. அதுக்கடுத்து சிவியர் பெயின் இருக்கிறது. நெக்ரோசிஸ் அப்படின்னா செல் டெத். ஓகேவா, செல் டெத். இந்த 3 விஷயமும் அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன இருக்குது, கார்டியாக் அரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். பேஷண்ட்டே என்ன ஆக போகிறாரு, கார்டியாக் அரெஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு. கார்டியாக் அரெஸ்ட். ஓகே. ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.